ஆனா போன தடவை வந்து நம்ம பிரைஸ் வாங்கணும்ல, இந்த தடவை சுட முடியல. பரவாயில்ல, ஃபீல் பண்ணாதீங்க. வேற எங்கேயாச்சும் போய் பிரைஸ் வாங்கிக்கலாம். கண்ணெல்லாம் கலங்குது. இங்க யாருக்கு டாடா காமிச்சிருக்கிறேன்? இந்த மணிமண்டன் பஸ்ல இருந்து டாடா காமிச்சிட்டு பாருல, அந்த மாதிரி நிம்மதி யாருக்க டாடா காமிச்சிட்டு இருக்கா? போட்ல இருந்து டாடா காமிச்சாங்க, அவங்களுக்கு காமிச்சேன். அப்புறம் இவங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு நினைச்சு இவங்க திருப்பி காமிச்சாங்க, அவங்களுக்கு திருப்பி காமிச்சிட்டேன். எனக்கு இந்த துப்பாக்கி இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா, அதனால இவ்வளவு கேவலமா சுட்டதை என்னால என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. போன தடவை வந்து தூக்குதறையில இங்கதானே ஜெயிச்சோம். நாளைக்கு மறுபடியும் வந்து இங்க மறுபடியும் 500 ரூபாய் தொலைக்கணும். போன டைம் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே பண்ணி 8 வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அடுத்த நாள் திரும்பியும் இதே இடத்துக்கு வந்து அதே மாதிரி வாங்கி ஒரு பொம்மையை வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம். அந்த பொம்மையை காசு கொடுத்து வாங்கி இருந்தாலே நம்ம ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு வாங்கி இருந்திருக்கலாம். அதுக்கு ஒரு அது சுட்டுதான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணி வாங்கினது. கன் நிறைய இருக்க கண்ட்ரினா எது சொல்லுவோம்? யூஎஸ். யூஎஸ்ஏக்கு அடுத்து சைனா. இந்தியா இஸ் அ கன் லவ்விங் கண்ட்ரி. இந்தியால வந்து கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட லைசென்ஸ்டு கன்ஸ் இருக்கு, 7 கோடி கிட்ட அன்லைசென்ஸ்டு கன்ஸ் இருக்கு. இந்தியால வந்து நிறைய பேருக்கு கன் பிடிக்கும், நேச்சுரலாவே நிறைய பேர் அதை விரும்புறாங்க. பட் இங்க இருக்க ரெகுலேஷன்ஸ்னால அதை வாங்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா இந்தியால வந்து அவ்வளவு ரெகுலேட்டட். இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கும்போது கன்னுக்கெல்லாம் லைசென்ஸ் கொடுத்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கத்தி வச்சிருக்கிற மாதிரி எல்லாரும் கண்ணு வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க கத்தி கட்டி மிரட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ உங்ககிட்ட கத்தி வெப்பன் எல்லாம் எதுவுமே இல்லைன்னா நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவ? வெப்பன் எதுவுமே இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல்ஃப் காப்பாத்திக்கிறதுக்காக வேற ஏதாவது சேஃப்டியான ஒரு இடத்துக்கு போவேன். பெஸ்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து ஓடி போறது. நீ வந்து தப்பிச்சு ஓடி போயிடணும். இதுதான் மோஸ்ட் எல்லாருமே பண்ணுவாங்க. அப்படியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் வந்து கையில கத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா கத்தி வச்சிருக்கவனுக்கு எந்த ஆபத்துமே கிடையாது, அவங்க வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. அவனோட வெப்பனே எடுத்து நீ போற அவன் பொருள் எடுத்து அவனை போறதில்ல. வேணா குணா 4th பிளாக் செந்திலா, நீ செந்தில் குணா, அதுக்கப்புறம் பிரியா நான் தான். இப்போ நீ வந்து என்ன ஓடி போயிருவ அதிகபட்சம், என்னோட லைஃபுக்கு எந்த ஆபத்துமே கிடையாது. ஆனா அதே இது நீ ஒரு கத்தி வச்சிருக்க அப்படின்னு வச்சுக்க, உன்னை நான் கத்தி மிரட்டுறேன் அப்படின்னா இன்னொரு கத்தி எடுத்தேன்னா என்னோட லைஃபுக்கும் டேஞ்சர் வந்துருது. சோ நான் வந்து என்னோட லைஃபை காப்பாத்துறதுக்காக உன்னை வந்து இது பண்ணுவேன். சோ இன்னெவிட்டபிளா வந்து யாராவதோட ஒரு லைஃப் போயிடும். இது கன்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்குவேன், ஒருத்தர் கன் பாயிண்ட்ல மிரட்டுறாங்க அப்படின்னா இன்னொருத்தனும் கன் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ரொம்ப இன்னுமே அதிகமா எஸ்கலேட் ஆயிரும். ஏன்னா நீ கத்திக்கினாவது கிட்ட வரணும், ஓடியாவது போயிடலாம், துப்பாக்கியா ஓடுறவங்களும் கூட சுட்டுடலாம். அதனால வந்து அதை ரெகுலேட் பண்ணி வச்சுக்கிறது அவ்வளவு நல்லது அப்படிங்கிற சொல்லுவாங்க. நம்மளால வந்து ஆக்சுவலான கன்னை ஃபயர் பண்ண முடியாது, இந்த மாதிரி பெயிண்ட் பாலை வச்சு சுட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் போக்கிக்க வேண்டியதான். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இந்தியால கன்ஸ் லீகலைஸ் பண்ணணுமா? எல்லாருக்குமே லைசன்ஸ் கொடுத்துடலாமா? இந்தியால பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி, இவங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. யாருனாலுமே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவ்வளவு பேருக்கு நீ லைசன்ஸ் கொடுத்து இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் இருக்குல்ல, வெப்பன்ஸ் எல்லாருமே வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா பயங்கரமான ரிஸ்க் ரொம்ப ரொம்ப. எதுவுமே இல்லாமயே எவ்வளவு வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு வயலன்ஸ் இருக்கு. நம்ம வந்து செல்ஃப் டிஃபென்ஸ், அதுக்காக என்னை தற்காத்துக்கிறதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதை தற்காத்துக்கிறப்பதான் வந்து ஆக்சுவலாவே ஒரு லைஃப் போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதை வந்து எங்கேஜ் பண்ணாம ஓடிட்டோம். இப்ப யாராவது ஒருத்தர் வந்து எங்கூட சண்டை போட போறாங்க இது வராங்க அப்படின்னா நல்ல செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம தள்ளி போய்க்கிறதா. போய் சண்டை போட்டுட்டோம்னா எல்லாருக்குமே நட்டம்தான். பீஸ். கள்ள மாசம் வேற வருது, மதியம் வேற 1 மணி ஆயிருச்சு, 1:30 ஆயிருச்சு. சொல்லிட்டு இருந்த வேக வச்ச கல்ல ஸ்மெல் என்னால தாங்க முடியாது. ட்ரிக்கே அதுதான், வேக வச்ச கல்லை வச்சு வாட விடுறது. நம்மள இது மாதிரி கல்ல அடிக்கலாம் போயிட்டு ஐயோ கல்ல சாப்பிடாம நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம போய் சாப்பிட்டு வந்துருவோம். முடிச்சிட்டு போய் வாங்கலாம். பேகுக்குள்ளே கல்ல இருக்கு, இந்த எடுத்து சாப்பிடு. அந்த கல்ல வேணாம், வேக வச்ச கல்ல வறுத்த கல்ல வீட்லயே இருக்கு, வந்து சாப்பிடு அப்படின்னு அம்மாவும் போட்டு அடிச்சு போயிடுவாங்களா. கல்ல வீட்டுல இருக்கு சாப்பிடுப்பா. எங்க அம்மாவெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. எங்க அம்மா எல்லாம் சரியான அடி போட்டுருவாங்க. போய் அந்த வேலை இல்லாமா என்ன விளையாட போறோம்? இது விளையாடலாமா? ஒரே வர மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆச்சா? மகாட்டி ஆடிட்டு எனக்கு ஒரு பால் கொடுறா. தூக்குறோம். 875 தூக்கிடுவியா? எந்த சைடு? சிங்காரம் நீ தொட்டிருக்க கூடாது.
வருவேன், திரும்ப வருவேன். ஆனா டச் விட்டு போயிடுச்சுல்ல, நிறைய கேம்ஸ் எல்லாம் நல்லா விளையாட முடிய மாட்டேங்குது. இதுவே பழைய மாதிரி இருந்தது, எல்லாரையும் அடுத்து நொறுக்கி புடிங்கிருப்ப போட. ஓ குரலி வித்தையா? கை சுத்துது. பரவாயில்ல நைஸ் ட்ரை. சுத்துது, நிக்க முடியல, அது அப்படியே இப்படியே சுத்திட்டே இருக்கு. நம்ம ஊர்ல வந்து இந்த கான்செப்ட் இல்ல, பட் இது பேர் கார்னிவல் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஸ்ல கார்னிவல்ல திருவிழா, நம்ம ஊர்ல இந்த திருவிழா விளையாட்டுகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான். இப்போ அந்த பின்ஸ் எல்லாம் நம்ம ஷூட் பண்றோம்ல, பேஸ் வந்து ஹெவியா இருக்கும், அப்ப வந்து பின் வந்து கீழே விழுகாது. இதுல வந்து அந்த இது வந்து சுத்தும், நீ புடிச்சிருந்தீங்கன்னா கை வந்து சுத்திரும். வெட்டு வேற ஆகுதா? நீ சாக்கு இருந்துச்சுனாலும் கூட சாக்கு வச்சுட்டு பண்ணலாம். குப்பை கூட மாதிரி ஒண்ணு மாட்டி வச்சு அதுல வந்து பால் குதிக்காம இருக்கும்னு வச்சிருப்பாங்களா, அதனால இப்படி இன்க்ளைண்டா இருக்கும். நீ உள்ள போட்டினா அடிச்சோடனே இப்படி வெளியே வந்து விழுகும். அது எப்படின்னா நீ போட்டோடனே மேல பவுன்ஸ் ஆகி அதுக்குள்ள விழுகணும். அந்த மாதிரி நம்ம போடணும். இப்படி ரிவர்ஸ் ஸ்பின்ல போடணும், போட்டு இது பண்ணணும். இதெல்லாம் கார்னிவல் கேம்ஸ் பஸ் பண்றதுல இருக்கும். அதே மாதிரி நம்ம பாஸ்கெட் பால் விளையாடுறோம்ல, அந்த லூப் வந்து ரவுண்டா இருக்காது, ஓவலா இருக்கும். நமக்கு இங்க இருந்து பார்க்கவே தெரியாது, பக்கத்துல போய் பார்த்தோம்னா தான் தெரியும். இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால வந்து கார்னிவல் கேம்ஸ் வந்து பீட் பண்றதுங்கிறது கஷ்டம். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? இந்த ஹேங்கிங் இதுன்னா ஈஸியா பண்ணிரலாம், இது கொஞ்சம் அது பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் சுத்த விட்டுறாங்க. 23ஆம் புலிகேசி எங்க அது ஹோல்ட் பண்றது இல்ல, அதெல்லாம் இல்ல. ஏரோ ஹோல்ட் இல்லையா? அவ்வளவுதான். நீ அடி 3 எல்லோக்குள்ள போட்டோம்னா பிரைஸா? அமைச்சரே இப்பொழுது பார்மையா. இறக்கணும், ரொம்ப மேல போய். இல்ல இது நமக்கு பாக்குறதுக்கு இல்லடா, இது உன்னோட ஐ சைட்ல இருந்து ஐ லெவல்ல இருந்து மேல இருக்கு எல்லோ. சூப்பர். இதுல எவ்வளோ இது 6 ஷேர் பண்ணிக்கலாமா? ஷேர் பண்ண கூடாது, ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம பிரைஸ் வேணா ஷேர் பண்ணிக்கலாம். சூப்பர். ஏதாவது டிப்ஸ்? யுவராணி நாவிரல் பிடித்ததும் மறுமுகம். ஃபர்ஸ்ட் ஏரோ எங்க போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து ஷூட் பண்ணு. ஜஸ்ட் மிஸ். எங்க போச்சு? நடுவுல தான் போச்சு, ஆனா உள்ள இதாக நல்லா டிராப் பண்ணி நல்லா ஃபுல்லா ஃபோர்ஸ் பத்தல. கமான் டைகர் கமான், நல்லா ஃபுல் டிரா. செம 1. பரவாயில்ல இருக்கு இன்னும் 4 மாத்தி விட்டுட்டு இருக்கேன். என்ன அம்பு உங்கள் குரல் வலையை நோக்கி மாத்தி விட்டுறாத ஒண்ணே. கான் சூப்பர். கொஞ்சம் மேல ஏத்துனால மேல போயிருச்சு. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் போடுறான். நான் தான் ஆண்ட்ரியாவா மேல வெட்டி சுட்டுட்டு இருப்பேன், திடீர்னு சம்பந்தமே இல்ல. நான் உன்னை அஜித் மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன் ஆண்ட்ரியாங்கிற. அவர் ஆர்ச்சரி ஆமா கீழே குதிச்சே பண்ணுவாரு. ஆமா இதுதான் இந்த கார்னிவல் கேம்ஸ் நான் சொன்னேன்ல, அந்த இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குன்ட்டு நடுவுல இருக்கிறது இருக்காது. நீ எவ்வளவுதான் அதை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணினாலும் அது ஒரு நாச்சு இருக்கும். ஆரோ வந்து அந்த இடத்துல நீ உட்காரும், அப்பதான் நீ பாத்து வர முடியும். இது ஆடிக்கிட்டே இருக்குன்னா அது ஆடிக்கிட்டே எங்கேயாச்சும் போக வேண்டியதுதான். பரவாயில்ல, ஆடிக்கிட்டே இருப்பேன். இது என்ன கேம் ப்ரோ? இது கேம்ல சும்மா பாக்குறது, மாட்டிட்டு அப்படியே சும்மா நம்ம இந்த ஷேக் பண்ணி பண்றியா? நல்லா இருக்குமாடா? நல்லா இருக்கும். அப்புறம் 200 பண்ணு, நீயும் பண்ணு. ஆமா எனக்கு வேண்டாம், போதும்டா. பயமா இருக்கா உனக்கு? ஆமா. பொய் சொல்லாத. நான் உண்மையை சொல்றேன், பொய் சொல்லாதீங்களா? இன்னொரு 80 ப்ரோ, அப்புறம் 20 ரூபீஸ் ரீஃபண்ட் பண்ணிடுவீங்களா? அது பண்ணிக்கலாமா? 20 ரீஃபண்ட் பண்ணிடுறாங்களாமா, மறுபடியும் 100 போட்டுக்கலாம். 100 போட்டுக்கங்க, நான் 20 ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன். பக்குன்னு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் அதை நின்னு அந்த கத்தி வெளியே. நீ இன்னைக்கு பிரியா கத்துறத பாக்க போறோம் ப்ரோ. ஏதாவது பயமா இருக்கிறதா போட்டு விடுங்க.
உடஞ்சிருச்சு மாப்ள. ஏதோ உடஞ்சிருச்சா? ஓகே ஓகே, நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்கு? சும்மா சிட்டின்னு சொன்னே வண்டி ஓட்டிட்டு போறதுன்னு நினைச்சேன். அதுவே எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. அது ஏதோ மேல இறங்கி போயிட்டு வந்து கடைசியில உடஞ்சு டேமேஜ் ஆகி நல்லாதான் இருந்துச்சு. ஏதாவது டோக்கன்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்கா? எதுவுமே கிடையாதா? நீங்க விளையாட லட்சணத்துக்கு ஒண்ணும் கிடையாது. உனக்கு இதுவரை கொடுப்பாங்க போடா. உனக்கு சுடவே தெரியல, உனக்கு சுடவே தெரியல. நீ போய் வேற கேம் விளையாட அனுப்பிச்சிட்டாங்க. ஆமா, கள்ளக்காரரே போயிட்டாரு. கல்ல வேணுமா? லஞ்ச் வேண்டாமா? கல்லதான் வேணுமா? லஞ்ச் வேணும், கல்லையும் வேணுமே. மணி 2:02 கல்லையா லஞ்சா? சரி, நாளைக்கு கல்ல வாங்கிக்கலாம். சரி வாங்க லஞ்சுக்கு போலாம். நான் ஆல்ரெடி லேட் ஆயிருச்சா, பயங்கரமா பசிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. எதுவும் இல்லைன்றவாங்களோன்ட்டு வர எனக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆனா 4 ஐட்டம் தான் இருந்துச்சு. அதுல பரவாயில்ல, ஏதாவது இப்ப இருக்க பசிக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா நமக்கு போதும் அப்படின்னு தான் இருக்கு. அப்படியே இந்த வியூவோட உட்காந்து அப்படியே சுட சுட சாப்பிட்டோம்னா அவ சொல்லவா வேணும். கரெக்டா நமக்கு அப்படியே இந்த ரூம்ல இருந்து இந்த வேலியோட வியூ இருக்கு. இது வந்து ஒரு டெட் எண்டு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அந்த சில்வர் ஃபால்ஸ் இருக்குல்ல, இந்த தண்ணி வர்றது, அது இது வழியா தான் வந்து அந்த சில்வர் ஃபால்ஸ்ல விழுகுது. கரெக்டா நம்ம இருக்கிறது சில்வர் ஃபால்ஸுக்கு அப்படியே மேல. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ். இந்த யாம் இருக்க பயமேன் படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா, அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த சிக்கன் ரைஸ் மேல ஒரு இதே வந்துச்சு. அவ சிக்கன் சிக்கன் ரைஸ் பார்த்துட்டு ஆசை வந்துருச்சு. இல்ல என்ன இருக்கு, சிக்கன் ரைஸ் அப்படி சொல்லிட்டு போவால, அந்த சிக்கன் ரைஸ் சாப்பிடுவாங்க, சிக்கன் ரைஸ் கொடுத்து கொலை பண்ணிடுவாங்க. ஐயோ அந்த படம் நான் ஒரு டைம் பாத்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா சின்னதா ஜோக் அப்படின்னு சொன்னாலே இருப்பாங்களா? அவங்க வந்து நிறைய தமிழ் படம் பார்க்க மாட்டாங்க. ஃபுல்லா வந்து இங்கிலீஷ் படம், கொரியன் படம் இதெல்லாம் தான் பாப்பாங்க. தமிழ் காமெடி எல்லாம் உங்களுக்கு தெரியாது. தமிழ் காமெடி ஏதாவது சொன்னோன்னா விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அது மொக்க காமெடியா இருந்தா கூட நல்லா சிரிப்பாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அந்த படம் போட்டு விட்டு வீடே சிரி 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 சிரிச்சு செமையா இருந்துச்சு. அதே மாதிரிதான் என் தம்பியும் அந்த படம் பார்த்து செம ஜோக்கா இருக்கும் அப்படின்னு சொன்னா. வீட்டுல சிடியில எடுத்துட்டு வந்து யாம் இருக்க பயமின் சிடி போட்டு விட்டு வீட்டுல எல்லாரையும் கூட்ட வச்சு, அப்பா அம்மா சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, சித்தி எல்லா வீடும் எல்லாரும் உட்கார வச்சு யாம் இருக்க பயமின் படம் போட்டேன். நம்ம மறந்துட்டோம் ஸ்டார்டிங் எப்படி வரும்னு. படம் ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் பார்த்துட்டு என்ன கருமத்திர போட்டு வச்சிருக்கீங்க அப்படி போட்டு விட்டு கிளி இழுச்சிட்டாங்க. நான் பார்த்தேன், எனக்கு நல்லா இருக்கு மாதிரி தான் ஞாபகமா இருந்துச்சு. நம்ம ஓட்டி விட்டு அதுக்கான கதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயினா அந்த விஷயத்த மட்டும் காமிச்சிருக்கணும். ஸ்டார்டிங்ல சூழ்கை சுந்தரத்துல ஃபேமிலி முன்னாடி மோஸ்ட் எம்பாரசிங்கான மொமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு அதுவும் ஒண்ணு. இதை விட அவமானம் தான் நடந்திருக்கு. ஆனா சென்னையில மழை, கோயம்புத்தூர்ல மழை, கொடைக்கானல்ல இன்னும் மழை பெய்யல. வாய் வச்சுட்டு நம்ம பாட்டு வெளியே சுத்தி பார்த்துட்டு இருக்க, உனக்கு அது பிடிக்கல. மழை இருந்தா நல்லா இருக்கும். மழை இருந்தா நல்லா இருக்காது. இங்கெல்லாம் வந்து உனக்கு இது வெட்டாயி உனக்கு லைட்டா வரணும். ட்ரிசில் ரெயின் இப்படியே இருந்தா எனக்கு மழை எல்லாம் பிடிக்கும். போனோம்னா நமக்கு நம்ம கிட்ட ரெயின் கோட் இல்ல, ஜாக்கெட் இல்ல, நம்ம ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்மளால வெளியே போய் வீடியோ எடுக்க முடியாது. பொழப்பு நாரி போயிடும். கேட்டா ரெயின் லவரமா. நல்லா இருக்கா நூடுல்ஸ்? நூடுல்ஸ் நல்லா இருக்கு. ஆனா சுட சுட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா இந்த சூப்பரா. இல்ல எனக்கு புரியல. கருவாட்டு குழம்பு அதெல்லாம் சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். அந்த கருவாட்டு குழம்புக்கும் மீன் குழம்புக்கும் அப்படியே சாப்பாடு இறங்குறது தெரியாது. சூப்பர் பவர் இருக்கு. இவ்வளவு சாப்பாடு தான் சாப்பிடுவோம்னா, கருவாட்டு குழம்போ இல்ல மீன் குழம்போ சாப்பிட்டோம்னா இவ்வளவு சாப்பிடுறோம். அப்பயும் வயிற்றுல இடம் இருக்கும். நாங்க போய் ஆத்துல குளிச்சுட்டு கருவாட்டு குழம்பு சாப்பிட்டோம்னா ஒரு சட்டியில சோறு செஞ்சு வச்சிருப்பாங்க. இருக்கிற சவுண்ட் ஃபுல்லா பேர்ட்ஸ், அனிமல்ஸ், அதோட சவுண்ட் மட்டும்தான் கேக்குது. இல்ல சிட்டி சென்ட்ரல் உள்ள கொடைக்கானல் உள்ள போட்டிருந்தோம்னா இந்த மாதிரி இருந்துருக்கு. அது ரோட் மேல இருக்கிறதுனால அந்த மாதிரி கேட்கும். இப்ப நம்ம ஓரளவுக்கு நல்லா தள்ளி வந்துட்டு சுத்தி ஃபுல்லா காடுதான் இருக்கு. பறவைகள் கத்துறது, அப்பப்ப நாய் குலைக்குது, அவ்வளவுதான். சவுண்ட் பொல்யூஷன், லைட் பொல்யூஷன் எதுவுமே இல்ல. நான் நைட்டு நேற்று 1:30 மணிக்கு முடிச்சிட்டேன். ஏதாவது சவுண்ட் கேக்குதா அப்படின்னு உட்காந்து பாத்துட்டு இருந்தேன். கேட்டுச்சா? இந்த மாதிரி காட்டுல இந்த மலைகள் எல்லாம் இருக்காங்களா, அவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்டோம்னு வச்சுக்க பயங்கரமான ஹாரர் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும்.
என் ஃப்ரெண்டு இது வந்து அவங்க தாத்தா அவனுக்கு சொன்ன கதை. அவங்க வந்து போடிமெட்டுல இருக்காங்க. ஆமா, தேனி பக்கத்துல போடி நாய்க்கு ஒரு போடிக்கு மேல அந்த மலை, அது வந்து போடிமெட்டு. நல்ல காடு மலைகள், அங்கதான் வந்து வீடு. பக்கத்துல இப்படி பெருசா வீடெல்லாம் இருக்காது. ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துல ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. இப்ப வந்து ஏதாவது நீங்க பொருள் எல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னா மேல மலையில இருந்து கீழே வந்து வாங்கிட்டு கழுதையில ஏற்றி தான் மேல கொண்டு போவாங்களாம். இப்ப நீங்க மேல இருந்து கீழே வரணும் அப்படின்னா நேரமே வந்துட்டு இருட்டுறதுக்கு முன்னாடி திரும்ப போகணுங்கிறதுனால காலையில என்ன பண்ணுவாங்களா, ஒரு 4 மணி அந்த மாதிரி எல்லாம் கிளம்பி கீழே இறங்க ஆரம்பிச்சிருவாங்களாமா. எப்ப வந்து ஒருத்தர் பால் ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து இவங்களுக்கு எல்லாம் முன்னாடி வந்து தட்டி பால் ஊத்திட்டு போயிருவாங்க. அப்போ 3 மணி அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கதவு நாக் பண்ணுவாங்க, அந்த சவுண்ட் கேட்கும். சோ அதை வச்சு இவங்க வந்து டைம் ஆயிடுச்சு, 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி கீழே போக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள் இவரு தூங்கிட்டு இருந்திருக்காங்க, திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டோடனே இவர் பார்த்துட்டு ஓகே டைம் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி இவர் ஒட்டி டக்குன்னு கிளம்பி பேக் எல்லாம் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. முன்னாடி அந்த பால் ஊத்துறவர் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் தூரம் முன்னாடி லைட்டு இது இருந்திருக்கு. அந்த லைட்டை ஃபாலோ பண்ணிட்டு இவரு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாரு. இவரும் அவர் போய் சரி கொஞ்சம் தூரம் நடந்து போய் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவரால் போய் அவர் பிடிக்கவே முடியல. ஃபுல்லா நல்லா இருட்டா தானே இருக்கும், இது நம்ம போற வழி கிடையாது, வேற வழியா இருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தூரத்துல பார்த்தா அந்த லைட் புடிச்சிட்டு போயிட்டு இருந்த ஆளை காணோம். மிஸ் பண்ணிட்டாங்க. அவருக்கு வந்து எந்த பக்கம் இருக்கும் அப்படிங்கறது தெரியல. ஏன்னா டைரக்ஷன் வழியும் மாறிடுச்சு, எப்பவும் போற வழியும் கிடையாது. வந்து இவர் எப்ப போற வழியை விட்டுட்டு இவர் வந்து அவரு பின்னாடி போற, ஏன்னா எல்லாம் ஒன்னாதான் கீழே இறங்கி போவாங்க. அவருக்கு ரெகுலரான ஹேபிச்சுவலான ஒரு விஷயம் தானே. அதனால வந்து இருட்டுல முன்னாடி போறாங்க அப்படின்னா பின்னாடியே போயிருவாங்க. இவங்களையும் காணோம், எங்க இருக்கோன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியிலேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேனிக் ஆக ஆரம்பிச்சிச்சு, பயம் வந்துருச்சு. போய் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் அவர் போனதுக்கு அப்புறம் வந்து இந்த நைட் வந்து தோட்டத்துக்கு காவலுக்கு ஆளு இருப்பாங்க. அந்த மாதிரி யாரோ காவலுக்கு நின்று இருந்தவங்க 2 பேர் நின்று இருந்திருக்காங்க. அவங்கதான் இவரை கண்டுபிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு எங்க இந்நேரத்துக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. திருடனோ என்னமோ சொல்லி விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி என்ன மேல இருந்து வரேன், பொருள் வாங்குறதுக்கு வரேன், முன்னாடி வந்து போயிட்டு இருந்தாங்க, மிஸ் பண்ணிட்டேன், அதான் இப்ப எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்துக்கு எல்லாம் இங்க எல்லாம் நீ வந்துட்டு இருக்க கூடாது, வந்த வழியவே திரும்ப போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவரை வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது மணி வந்து 2 மணி கிட்ட தான் இருக்கு. இவர் நடந்து வந்துட்டு இருந்தது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இவங்க நடந்துட்டு இருந்திருக்காங்க. நைட்டு 12 மணி 1 மணி அந்த ரேஞ்சில வந்து கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டு முன்னாடி லைட் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த பால்காரல் கிடையாது வந்தது. அப்புறம் இது மிஸ் ஆயிடுச்சு, இது வேற பேயா இருந்துச்சுன்னா புடிச்சிருக்கும்ல தெரியல. இதுதான் எனக்கு கிடைச்ச ஸ்டோரி.